இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், வாங்கடா. மாமா, ஹேய், எங்கடி வந்த? நாங்க எல்லாரும் இருக்கோமா இல்ல செத்துட்டோமான்னு பார்க்க வந்தியா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா பாரு. நீ பண்ற பாவத்துக்கு கடவுள் உனக்கு கண்டிப்பா கூலி கொடுப்பான். அத்தை, என் குழந்தை மேல சத்தியமா நான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல அத்தை. நீங்க வேணும்னா இங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க. ஐயா, இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது இதை எங்களால சொல்ல முடியல, அதனால தாங்க அமைதியா இருந்தோம். உங்க மருமக சொல்றது உண்மைதாங்க ஐயா. ஒரு அம்மாவும் பொண்ணும் இங்க வந்தாங்க ஐயா. அவங்களுக்கு தான் இவங்க உதவி பண்ணாங்க. இவங்க மேல எந்த தப்பும் இல்லை. அவங்க தான் வேற ஏதோ கோல்மால் பண்ணி இவங்கள மாட்டி விட்டுட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டு மாற்றி தான் உங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. எனக்கு அந்த பொம்பளை மேலேயே டவுட்டு தான். சரி, உங்கள் மருமகளே சொல்லும்போது சரியாக தான் இருக்குன்னு நானும் நினச்சிட்டேன். கடைசியில் நான் நினச்ச மாதிரியே அது தப்பாயிடுச்சு. சார், அந்த பொம்பளை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கம்மா, ஆனால் சரியா ஞாபகம் தான் இல்லை. சார், இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குமா? அதை வச்சு நான் அவங்கள கண்டுபிடிச்சிருவேன். அவங்கள கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்னால என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் சார். இன்ஸ்பெக்டர் பர்மிஷன் இல்லாமல் அதை நான் கொடுக்க முடியாதுமா. அந்த ஆள் ஒரு சைக்கோ, எங்களையே அடிப்பாரு. நீ எடுத்துட்டு வந்து கொடு, நான் பாத்துக்கிறேன். சார், நான் சொல்றது கேளுங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆட்சியே மாறப்போகுது. நீங்க பயப்படாம போய் எடுத்துட்டு வாங்க. இங்க பாருங்க, நீங்க தப்பு பண்ணல, நியாயத்துக்காக உதவி பண்றீங்க. சரி, நான் எடுத்துட்டு வரேன். மேடம், உங்க நம்பருக்கு அனுப்பியிருக்கேன். வந்துருச்சு சார். தேங்க்யூ. அந்த பொம்பளையோட போட்டோவை உங்களுக்கு அனுப்பியிருக்கமா? யாராவது சொல்லிடுவீங்க? சொல்லி பாருங்க. உங்க இன்ஸ்பெக்டரு இன்னும் 10 நாள்ல இங்க இருந்து டிரான்ஸ்பர்ல போயிடுவாரு. இந்த தொகுதியில நான் தான் கடைசி வரைக்கும் இருக்க போறேன். ரொம்ப நன்றி சார். மாமா, நான் வந்துடுறேன். கூட போங்கடா. பாத்துக்கணும்.